இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2005 ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன திருப்பாச்சி படம் பற்றி தான். இந்த படத்தோட கதை சுருக்கத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் விஜய், த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இதில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் தான் இந்த படம் இருக்கும். தங்கச்சி ரொம்ப அழகாக பார்த்துக்குருவார் இந்த படத்தில். ஒரு சின்ன காயம் கூட பட விடாமல் அம்மா அப்பா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க தங்கச்சிக்குமே அண்ணனாகி விஜய் மட்டும்தான் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, தன்னோட தங்கச்சியை வெளியூரில் நல்ல சிட்டியாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எந்த விஷயத்துக்குமே தங்கச்சி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் இதில். அப்போ புரோக்கர்கிட்ட சொல்லியிருப்பார் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கெலாம். அப்போ அவர் ஒவ்வொரு ஊராக சொல்லுவார். அதாவது ஒரே கிராமங்கள் ஊராக சொல்லுவார். எருமைப்பட்டி, அந்த பட்டி இந்த பட்டின்னு சொல்லும்போது இவருக்கு கோபம் வந்துடும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன, கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் நல்லா இருந்தால் பத்தாதா அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொல்லுவார், இங்கே பாரு என் தங்கச்சி அம்மையிலே ஆட்டுக்களை அரைச்சரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அதனால் போகிற ஊர்லையாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ரைஸ் மில் இருக்கிற ஊர்லையாவது கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கடைசியில் இவங்க தங்கச்சியவே தேடி ஒருத்தர் வந்திருப்பார். அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். வெளியூர்லேருந்து வந்திருப்பார், சென்னையிலேருந்து. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் சென்னை. அப்போ சென்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக, நல்ல வேளை நம்மளுக்கு தங்கச்சிக்கு நல்ல ஒரு பெரிய ஊராக கிடச்சிருச்சு அந்த மாதிரி நினச்சி தான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் சென்னையில் ரவுடிசம் பண்ணுற நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். அவங்க இருக்கிற ஏரியாலேயே மிகப்பெரிய தவறுகள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ரவுடிசம் பண்ணிகிட்ருப்பாங்க. போதைக்கு அடிமையாகிறது, மக்களை துன்புறுத்துறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுவார். நம்ம தங்கச்சியை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இவர் கோவப்பட்டு அந்த ரவுடிஸை அடிக்கிறக்காண்டி, அதாவது ஒரு படத்தில் ஹீரோனாலே அப்படி தானே, ரவுடினாலே ஒரு டக்குன்னு போய் அடிக்க போவாங்க. அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவனுக்குள்ளே பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீ பாட்டில் உன் தங்கச்சி இங்கே விட்டுட்டு ஊருக்கு போயிடுவேன், ஆனால் அவங்க இங்கே நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா, அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி போயிடுவார். ஆனால் நம்ம தான் பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு சில வேஷங்கள்லாம் போட்டுட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் கொல்லுவார். அவங்க எல்லாத்தையும் கொல்லுவார். ஆனால் இவர் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது இல்லையா, அதனால் முகத்தில் சந்தனம் இதெல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. இதில் ஒரு ஹீரோ இப்படி நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த படத்தில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரவுடியாக போட்டு தள்ளிக்கிட்டே வருவார். கடைசியில் அவங்க தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஊரே, அதாவது ஒரு ஹீரோ க்ளீன் பண்ண மாதிரி காமிப்பாங்க. ரவுடிஸ் எல்லாம் கொன்னுட்டாங்க, இந்த ஊரே இனிமேல் அமைதியாக இருக்கும், அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதில் த்ரிஷா தான் இவருக்கு ஜோடி. லாஸ்ட்டில் அவங்களும் கல்யாணம் பண்ணிப்பாங்க.